அருப்புக்கோட்டைக்கு ஒரு எஸ்டிடி பண்ணிக்கிறேன். பண்ணிக்கங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எஸ்டிடி பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ, நான் சங்கீத கலாபூஷன் சித்தூர் சின்னமணி பேசுறேன். சிங்கப்பூர்ல இருந்து தான் பேசுறேன். அடுத்த மாசம் கச்சேரிக்கு தேதி கேட்டீங்களே, டேட் என்னன்னு சொன்னீங்கன்னா வசதியா இருக்கும். அதெல்லாம் எங்க சொந்தக்காரங்கிட்ட கேட்டுதாங்க சொல்ல முடியும். இன்னைக்கு சிங்கப்பூர்ல இருந்து அப்படியே மலேசியா போறேன். ஒரு வாரம் அங்க ப்ரோக்ராம். அங்கிருந்து அப்படியே லண்டன் போறேன். அங்க ஒரு 2 days ப்ரோக்ராம். அங்கிருந்து அப்படியே பாரிஸ் போறேன். அப்படியே சுவிட்சர்லாந்தும் போறேன். நீங்க சொன்னீங்கன்னா மெட்ராஸுக்கு வர்றேன். இல்லைன்னா ஒரு 45 days வெளிநாட்டிலேயே தான் டூர்ல இருப்பேன். பரவாயில்ல, பொறுமையாவே வாங்க. உங்களை மாதிரி உப்பா பாவதர் கட்சியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். ஹலோ, பெருமாள் பேசுறேன். அமெரிக்கால தான் பேசுறேன். எஸ் எஸ், பாம் பிளாஸ்டிங் அப்ப நான் நியூயார்க்ல தான் இருந்தேன். ஜார்ஜ் புஷ்க்கு கூட முத நான் தான் போன் பண்ணி சொன்னது. நாங்க பேலன்ஸ் பண்ணோம். ஆளாளுக்கு பாரிஸ் அமெரிக்கான் ரீல் விடுறானுங்கன்னு நீங்க ஏதாவது தப்பா ஃபீல் பண்றீங்களா? சே சே, நான் எங்க ஃபீல் பண்ண போறேன்? இந்த கடையே 10 வருஷமா ஜப்பான் தாங்க நடத்திட்டு வரேன். நிர்மலா, அப்பா, சீக்கிரம் வாமா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள புது வீட்டுக்கு போய் ஆகணும். வரேன்ப்பா. போலாம்ப்பா. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். இந்த வீட்டுல இருக்கிறது எங்க மாப்பிள்ள செல்வம் கௌரவ குறைச்சல நினைக்கிறாரு. அதனால அவரே ஒரு புது வீடு பார்த்திருக்காரு. அங்கதான் நாங்க போயிட்டு இருக்கோம். எங்களை தேடி யாராவது வந்தாலோ இல்ல கான்டாக்ட் பண்ணாலோ தயவு செய்து இந்த போன் நம்பரையும் அட்ரஸையும் அவங்க கிட்ட கொடுத்துருங்க. மறந்துடாதீங்க. டிரைவர் பார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். இந்த படம் பார்க்கல? இல்ல, பார்க்கல. ரொம்ப நல்ல படம். கார்ல வந்து செல்வம் தானே? ஆமா சார். அப்ப அவங்க கூட வந்தது அவங்க ஓனரோட பொண்ணு. அவங்க தான் செல்வம் சாரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஹலோ ஹலோ சார், நான் சூர்யா பேசுறேன். நிர்மலா இருக்காங்களா? நிர்மலா இல்ல. யாரு? சூர்யா. ஹலோ 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 நிர்மலா, நீங்களா? உங்க அப்பா நீங்க இல்லன்னு சொல்லிட்டாங்களே. இல்ல இல்ல, நான் பக்கத்து ரூம்ல இருந்தேன். அப்பா கவனிக்கல. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. சொல்லுங்க. நீங்க பழகிட்டு இருக்கீங்களே செல்வம், அவர் அவ்வளவு நல்லவர் இல்லைங்க. ரொம்ப மோசமான ஆளுங்க. அவன் உங்களை கல்யாணம் பண்றதா சொல்லிட்டு இப்ப அவன் முதலாளி பொண்ணோட சுத்திட்டு இருக்காங்க. அது என் கண்ணால பார்த்தேன். அந்த பொண்ணுதான் அவன் கல்யாணம் பண்ணிக்க போறதா அங்க வேலை செய்யறவங்க சொல்றாங்க. மிஸ்டர் சூர்யா, நீங்க எப்ப வேணும்னாலும் எங்க வீட்டுக்கு வரலாம், போலாம், என்கிட்ட பேசலாம். பட் செல்வத்தை பத்தி ஏதாவது தப்பா சொல்றதா இருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க.
நீ ஏன்டா ஃபீல் பண்ற? உன்னை அந்த வீட்டுல மாப்பிள சொல்லி ஏமாத்துனாங்கல்ல, இப்ப அனுபவிக்கிட்டோம். சச்சா, அப்படி இல்லடா. திரும்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு ஐயோட்ட நம்பி ஏமாந்துடக்கூடாதுல்ல. நீ உருப்பட மாட்ட. எல்லாத்துக்கும் செல்வம் தான் காரணம். நம்மள நம்ப வச்சு கழுத்தெடுத்தா இப்ப நிர்மலா வேற ஏமாத்திட்டு இருக்கான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். சூர்யா, நோ நோ நோ. ஏண்டா ராஸ்கல், நீ விளையாடுக்கு நிர்மலா வந்து கிடைச்சதா? இன்னும் எத்தனை பேர் ஏமாத்த போற? சூர்யா, சூர்யா, எல்லாம் பாக்குறாங்க, வேண்டாம். பாக்கட்டும்டா, உன் யோகிதை என்னன்னு தெரியுது. சூர்யா, சூர்யா, நோ. ஏய் சூர்யா, சூர்யா என்னை விட்டு, சூர்யா என்னை விட்டு, சூர்யா. ஸ்டாப். சூர்யா, நோ சூர்யா. நோ. சூர்யா, நோ. ஏய், இனிமே நீங்க ஏமாத்தணும் நினைச்ச? சூர்யா. ஏய், சூர்யா, ஏய் சூர்யா. அவர் அடிக்கிறதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நான் உன்னை லவ் பண்ணியது உனக்கு பொறாமை. உன்னை பத்தி ஏற்கனவே இவரு சொல்லியிருக்காரு. இல்லைங்க, நான் சொல்றது நம்புங்க. இவன் அவ்வளவு நல்லவன் கிடையாது. அவர் எப்படி வேணா இருக்கட்டுமே. அவர் குடிகார, அயோக்கிய, பொம்பளை பொறுக்கியாவே இருக்கட்டுமே. அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏன் லைஃப்ல தலையிடுறதுக்கு நீ யாரு? இனிமே என் முகத்துல முழிக்காத. மன்னிச்சிருங்க, இனிமே உங்க லைஃப்ல நான் குறுக்கிட மாட்டேன். சாரி. இனிமே உங்க முகத்துல நான் முழிக்க மாட்டேன். உங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருக்கேன், ஒருத்தர் ஊனத்தை வச்சு கிண்டல் பண்ணாதன்ட்டு. சுத்தமா எனக்கு பிடிக்கலடா. ஆல் தி பெஸ்ட். Thank you, sir. ஒரு குடும்பமே உங்களை ஆசை காட்டி ஏமாத்தி இருக்கு. ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்றதே சொல்லி மோசம் பண்ணிருக்கா. வழக்கமா இந்த நிலைமையில யாரு இருந்தாலும் அவங்களுக்கு காதல் மேலேயும் வெறுப்பு இருக்கும், பொண்ணுங்க மேலேயும் வெறுப்பு இருக்கும். ஆனா உங்களுக்கு அந்த ரெண்டுமே இல்லையே, எப்படிங்க? யாரோ ஒரு பொண்ணு ஏமாத்துனாங்கறதுக்காக எல்லா பொண்ணையும் தப்பா நினைக்க முடியுமா? அவ காதல் வேணா பொய்யா இருக்கலாம், என் காதல் நிஜங்க.
காதல் தான் நிறைவேறல, ஆனா அடுத்தவங்க காதலாவது நிறைவேறணும்னு ஆசைப்படுறீங்களே, அந்த பெருந்தன்மை வேற யாருக்குங்க வரும்? இதுல பெருந்தன்மை ஒண்ணும் இல்லைங்க. பிராக்டிக்கலா தான் நான் திங்க் பண்றேன். நீங்க பிராக்டிக்கல் மேன் இல்லைங்க, ஜென்டில் மேன். அன்லக்கி. ஆமாங்க, எனக்கு எதுலையுமே லக் கிடையாது. நான் உங்களே சொல்லல, நிர்மலாவை சொன்னேன். ஒரு டீ போடுப்பா. என்ன லாட்டரியா? சார் யாருன்னு தெரியலையே. என்ன அப்படி கேட்டீங்க? ஜோதிடர் மெய்யப்பன்னா சவுத் மெட்ராஸே அலருமே சார். 100 வயசு கிழவன் கிழவில இருந்து வயிற்றுக்குள்ள இருக்கிற பச்சை புள்ள வரைக்கும் என்ன தெரியாதவங்களே இருக்க முடியாது. சாரி, எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல, வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க. சரி அதை விடுங்க. அடிக்கடி லாட்டரி வாங்குற பழக்கம் உண்டா? ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கை. வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் நமக்கும் அதிர்ஷ்டம் அடிக்காதா அப்படின்னு ஒரு பேராசை தான். இதுல பேராசை என்ன இருக்கு? நியாயமான ஆசை தானே. வாழ்க்கையில அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா குப்பமேட்டுல இருக்கிறவங்க கூட கோபுர உச்சிக்கு போயிருவான். அது சரி. அந்த டிக்கெட்டை கொடுங்க. J5374 22 கூட்டிய 4. பிறந்த தேதி 30/5/1959. அது வந்து கூட்டிய 5 வருது. பிறந்த நட்சத்திரம் ரோஹிணி. 5க்கு 4 எப்படி சார்? 5க்கு 4க்கு ஒத்தே வராது. நீங்க J5374 பதிலா J5374 அந்த டிக்கெட்டை வாங்குங்க. ஓவர் நைட்ல நீங்க கோடீஸ்வரர் சார். அப்படிங்கிறீங்க? சார் நான் பொய் சொல்லலாம், என் ஜோசியம் என்னைக்குமே பொய் சொல்லாது. தைரியமா வாங்குங்க. நான் உங்களை கோடீஸ்வரனா தான் மீட் பண்றேன். ஏப்பா அந்த பிஸ்கட்டோட சேர்த்து நான் குடிச்ச டீக்கு எவ்வளவு சார்? டீ காசு நான் தரேன் சார். எனக்கு கோடீஸ்வரன் வாங்க போறீங்க, உங்களுக்கு இது கூட நான் பண்ண மாட்டேன்னா நீங்க போங்க சார். கொடுக்குறீங்க? ஆமா சார். 555 சிகரெட் இருக்காப்பா? டோல் பிளாக் தான் இருக்கு. பரவாயில்ல, இதுக்கு சேர்த்தே கொடுத்துறீங்களா? கொடுத்துறேன் சார். வர்றேன், நீங்க போங்க. சார்ட்ட வாங்கிக்கப்பா. டேய் எழுந்துடுறா. என்னடா பட்டு ஒண்ணு எழுப்பிட்டேன். ஓ அதுக்குள்ள மிஞ்சிடுச்சு. இது வேற டெய்லி பல்லு வளர்க்க வேண்டியதா இருக்குது. 108ஆம் நம்பர் ரூம் காரண்ட் அடிச்சேன். கஞ்ச பிசினாரி கொஞ்சம் கூட பேச விடாம திரிக்கிட்டு இருக்கிறான். டேய் என்னடா இதெல்லாம் ஏன் ட்ரெஸ்டா? இதெல்லாம் யார் துவைச்சு போட்டா? துரோகி. என்ன என்ன உன் துணியை மட்டும் துவைச்சு என் துணியை துவைக்கலாம் துரோகி இல்லையா? நம்ம நட்பை பிரிக்கிறதுக்குன்னு யாரும் கிளம்பி வராங்க. நான் இந்த ஆட்டத்துக்கு வரல. என்னடா அது? முட்டை சூப்பு. ஆஹா. டேய் இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிடுறா? டேய் சாஞ்சிட்டு தண்ணி ஆச்சுன்னா தண்ணி அடிச்சு சாஞ்சானா எல்லாம் ஒண்ணா சூப்பு கொண்டா. டேய் நீ எக்ஸசைஸ் பண்ணு, நான் குடிச்சிட்டு வரேன். கொண்டா. என்ன இதெல்லாம்? கால துணியெல்லாம் துவைச்சு போட்டிருக்கு. மேல எக்ஸசைஸ் பண்ண போனா முட்டை சூப் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப பார்த்தா துவைச்ச துணியெல்லாம் அயன் பண்ணி வச்சிருக்கு. அதானே விட்டா நீ தூங்கும் போது உனக்கு கட்டிங் பண்ணி ஷேவிங்கும் பண்ணி விட்டுருவாங்க போல இருக்க. யார் இதெல்லாம் பண்றா? புரிஞ்சிடுச்சு. இந்த பொண்ணு ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? என்ன கேட்டா அவளையே போய் கேளு. அவனை யாராவது பாத்தீங்களா? ஒரு போன்மிட்டா போடுப்பா. நீ பாத்தியாடா? எங்கடா அவன்? இந்த ஏரியால எங்க இருக்கா? அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். டேய் யார் இவரு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்காரு? அந்த அநியாயத்தை ஏன் கேக்குறீங்க? ஒரு நாள் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கியிருக்கான். போற வழியில ஏதோ ஒரு ஜோசியக்கார பையல பாத்திருக்கான். அவன் இந்த நம்பர் வேணாம், இதுக்கு அடுத்த நம்பர் வாங்குன்னு சொல்லியிருக்கான்.
அந்த ஃப்ராடு பேச்ச கேட்டு இவனும் வாங்கின டிக்கெட்டை திருப்பி கொடுத்துட்டு அந்த ஜோசியக்கார பையன் சொன்ன டிக்கெட்டையே வாங்கியிருக்கான். அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த வேணை. அது சரி, அதுக்கும் இவன் அருவாளோட சுத்துறதுக்கும் என்ன சம்பந்தம்? அட, எந்த டிக்கெட்டை வேணான்னு திருப்பி கொடுத்தானோ அந்த டிக்கெட்டுக்கு 1 கோடி ரூபாய் விழுந்துருச்சு. ஒரே ஒரு நம்பர்ல 1 கோடி மிஸ்ஸிங். ஆனா ஒண்ணுங்க, என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஜோசியக்காரன் இவன் கண்ணுல பட்டான், செத்தான் ஜோசியக்காரன். திருட்டு மொழி குறுந்தாரி வச்சிருப்பான். யாராவது பாத்தீங்களா? ஏன் முகத்தை மறைக்கிறீங்க? அது டஸ்ட் அலர்ஜி, ஆஸ்துமா பிரச்சனை. அந்த டீக்கடை போன்விட்டா கேன்சல். வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. டேய், உன்னை வெட்டாம